துரியோதனனை வந்து அடிச்சு தள்ளிடுறாங்க. அவன் நிராயுதபாணியா கிடக்குறான். நிராயுதபாணியை வந்து அடிச்சு கொல்லக்கூடாதுங்கிறது யுத்த தர்மம். ஆமா, கையில் ஆயுதம் இல்லைன்னா அவனை நம்ம தாக்கக்கூடாது. பீமன் பேசாம நிக்கிறான். ஆ. அவன் அப்படியே அந்த தண்ணியை விட்டு வர மாட்டேங்கிறான். அதுக்குள்ளாரே அவன் இருக்கிறான். அவன் அடிச்சு கொல்லவும் மாட்டேங்கிறான். பீமா என்ன பண்ண தெரியாம பீமா அப்படியே நின்றுட்டு இருக்கான். கிருஷ்ணன் சொல்றான், அடிடா அவனை அப்படின்னு. அது யுத்த தர்மம் இல்லைங்கிறான். பீமா முடியாதுங்கிறான். இந்த நேரத்தில் தர்மத்தை பார்த்தீங்கன்னா நடக்காது. அவனுடைய உயிர்நிலை ஆண் குறியில் அடி அப்படி முடியவே முடியாதுங்கிறான். நீ அடிக்கலைன்னா அவன் சாக மாட்டான். கடைசியில் மனசாட்சிக்கு விரோதமாக பீமா அவனை அடிச்சு கொள்றான். காந்தாரிக்கு மேட்ரு தெரியுது, வர்றா. நீ என்னைக்கு இந்த கிருஷ்ணன் நீ வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளார நுழைஞ்சியோ அன்னைக்கு வரலும் சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் ஒன்றா இருந்த பசங்க சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்கிட்டாங்க. ஒன்றா இருந்தவனுங்களுக்குள்ளார குழப்பங்களை உண்டாக்கி எங்கள் இனத்தையே அழிச்சிட்டேன். நீ காப்பாற்றணும். உங்கள் பாண்டவர் இனத்தில் மாத்திரம் யார் இருக்கிறா? அந்த 5 பேரை தவிர மச்சா அத்த இனத்தை பூராவுமே ஒழிச்சு கட்டிவிட்டேன். எங்கள் இனத்தை பூரா ஒழிச்சு கட்டிவிட்டேன். அதன் பிறகுதான் சாபம் விடுறா. அதை சாபம் விடுறா. எப்படி நிராயுதபாணியா இருந்த துரியோதனை அடிச்சு கொள்றதுக்கு நீ காரணமா இருந்தியோ உன்னுடைய சாபம் அதே மாதிரி நடக்கும். எப்படி இந்த ஒன்னா இருந்த இந்த பாண்டவ கௌரவ குலத்தை வந்து அடையாளம் தெரியாம அழிச்சியோ அதே மாதிரி உன்னுடைய யாதவ இனம் வந்து காரணம் இல்லாம அடையாளம் தெரியாம அழிஞ்சு போகும் அப்படின்னு சாபம் கொடுத்தா. அது அந்த சாபம் பலிக்குது. எப்படி பலிக்குதுன்னா, யாதவர்கள் ஒரு சூழ்நிலையில எக்கச்சக்கமா சோமபானத்தையும் சுறாபானத்தையும் குடிச்சு விட்டு குடிபோதையில் ஒருத்தர் அங்கேருந்த நாணல் தண்டுகள் எல்லாம் எடுத்து ஒருத்தன் அடிச்சுட்டு எல்லாம் செத்து போய் அப்போ வந்து துவாரகையில் இருந்த அந்த கடல் அப்படியே பொங்கி வந்து துவாரகை உள்ளே போகுது. இது மகாபாரதத்தில் இருக்கிற கதை. மகாபாரதம் எப்போ எழுதுன்னு கேட்டாக்கா ராமகோபாலம் வந்து 67,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன்ருப்பார். பூமியே உண்டாகுது. அவர் விடுவார், கேட்டுக்கணும். அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே தண்ணி அடிச்சுட்டு உள்ளே போய் அழிஞ்சு போனது வந்து இப்போ மகாபாரதத்திலே இருக்கு. ராமரும் சீதையும் வந்து காட்டில் இருந்தபோது சோமபானத்தை குடிச்சிருக்கிறாங்க, சுறாபானத்தை குடிச்சிருக்காங்க. சாராயம் குடிக்காதவன் அசுரன் தெரியுமா உங்களுக்கு? குடிப்பவன் தேவன். அதுதான் இந்து சனாதனம். ஆக குடிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை. எல்லா மதங்களுமே குடியை பற்றி பேசுறது. அதை வந்து அதிகமாக பேசாத மதம் வந்து இந்து மதம். சனாதன மதத்தை வந்து குடியை வந்து எதிர்த்து பேசவே இல்லை. அவங்க சமணர்கள் பேசுனாங்க, பௌத்தர்கள் பேசுனாங்க, இஸ்லாமியர்கள் பேசுனாங்க, கிறிஸ்தவர்கள் பேசுனாங்க, எல்லா யூதர்கள் பேசுனாங்க, எல்லாரும் பேசுனாங்க இந்த மதத்தை தவிர. ஆக இந்த குடிங்கிறது வந்து உலகத்தினுடைய முதல் 2 தொழில் எதுன்னா மனித இனத்துல விபச்சாரம், குடி. இதுதான் முதல் 2 தொழில் மனிதன் செய்தது. இதை தடுக்க முடியும் நீங்க சொன்னீங்கன்னா, தடுக்கிறேன்னு ஒருத்தர் வந்து நிறைவேற்றி காட்டிட்டாருன்னா தடுக்க முடியாது. அவரை வந்து நான் ஒரு அவதார புருஷனாக்குறது. அவர் கடவுளுக்கு, நீங்கள் சொல்ற கடவுளுக்கு மேல ஒரு பிரச்சனை.